ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 6th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனுக்கு ஒரு பக்கம் தாத்தா கிட்ட பேத்தியா நடிக்கிறது குற்ற உணர்ச்சியா இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹீரோ மேல இருக்கிற பாசம் அதிகரிச்சுட்டே போகுது. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டானா நிலைமை சங்கட்டம் ஆயிடுமேனு அவன் வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோக்கு அவள் அனுப்புறதுல விருப்பம் இல்ல. அது போக அத்தைக்கு ஆண்டனி அங்கிளும் கல்யாணம் நடக்க போறதுனால அது வரைக்குமா ஹீரோட வீட்டுல பேத்தியா நடிக்கலாங்கிற கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கா. இதுக்கு மேல என்ன நடக்குதுங்கிறது இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு தண்ணி வாங்கறக்கா அந்த கடைக்குள்ள போயிருப்பான்ல, அங்க உள்ள போயிட்டு அவளை திரும்பி பாக்குறான். இவ்வளவு நேரம் அவ என்ன கூத்தெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா அவ கிழங்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அவ சாதாரணமா சொன்ன பொய்களுக்காக நானுமே ரொம்ப யோசிக்க கூடாது. அவ நல்லா பொய் சொல்லுவா, அந்த பொய்ல நான் ஏமாந்து போயிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவகிட்ட ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது செக்ரட்டரி யூனா வந்து ஒரு போட்டோ கொடுக்குறாங்க. முன்ன ஜப்பான்ல ஒரு ஃபெஸ்டிவல் அப்ப எடுத்த போட்டோன்னு நிறைய நபர்கள் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும்ல, அதுல பர்டிகுலரா இப்ப இன்னொரு ஃபேமிலியோட போட்டோ கிடைச்சிருக்கு. அந்த போட்டோல ஹீரோட அத்தையும் கசினும் இருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிற இன்னொரு குடும்பம் யாருன்னு தெரியுதா? ஹீரோனும் அவளோட அப்பாவும் தான். நம்ம ஹீரோன் ரொம்ப நாளாவே சின்ன வயசுல ஜப்பான்ல இருந்ததா சொல்லிட்டு இருந்தால, மேபி அந்த தருணத்துல எடுத்த போட்டோ இருக்கு. இவன் தான் இது வரைக்கும் ஹீரோன் அப்பாவை பார்த்ததே இல்லல்ல, அதனால அவரை பத்தி அவரோட குடும்பத்தை பத்தி இன்னும் டீடைல்டா விசாரிக்க சொல்றான். ஹீரோட தாத்தாவை ஹெல்த் செக்அப் ரொட்டீனுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜெனரல் செக்அப், ஃபுல் பாடி செக்அப்னு 2 நாளா அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் ரொம்பவே நார்மலா இருக்கு. உடனே தாத்தா ஆர்வமா, அப்ப நாளைக்கான ரிசல்ட்டும் பாசிட்டிவா வந்துச்சுன்னா நான் ஃபிளைட்ல எல்லாம் கூட போலாம்லங்க டாக்டரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கவும் சரி எங்கேயோ வெளியூர் போறதுக்கு விருப்பப்படுறாரா இருக்குன்னு நினைச்சிட்டு ஹீரோனும் சந்தோஷமா அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. அங்க லீஜு வரான். இவர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இல்லமா, நான் வயசானவன், எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தெல்லாம் பழக்கம், சின்ன பொண்ணு நீயே என் கூட வந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு லீஜு, நான் சொல்றது புரியுதுலப்பா, என் பேத்தி வந்ததுல இருந்து இந்த ஊரை பெருசா சுத்தி பார்த்தது இல்ல, நீ நல்லா அவளை ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போ, இன்னைக்கு ஃபுல்லா ஊரை சுத்தி பாருங்க, நைட்டு டின்னர் வரைக்கும் உன் கூட இருக்கட்டும், தூங்க போகும்போது என் பேத்தியை கொண்டு போய் வீட்டுல விட்டேன்னா போதுன்னு அவர் 2 பேரையும் கோத்து விட, ஹீரோனுக்கு முன்ன மாதிரி எந்த லீஜு கூட சுத்துறதுல பிரச்சனை இல்ல, ஆனா தாத்தா எதை நினைச்சு அனுப்பிச்சு வைக்கிறாருன்னு அவளுக்கு ரீசெண்டா தானே தெரிய வந்துச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறதா சொல்ல, நானும் உன் ஃப்ரெண்டு தானே, அதுவும் இல்லாம நான் தாத்தா பேச்சு இது வரைக்கும் மீறினதே இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் பண்றோம் அப்படின்னு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் லீஜோட அம்மா அத்தை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புதுசா வந்த சில ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தான் ஃப்ரெண்டு எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்குன்னு ஒரு வீடு தேவைப்படும்ல, அதை தான் தான் செலக்ட் பண்ணணும் தான் அத்தையை வர வச்சிருக்காங்க. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், தனி வில்லாஸ், அதோட டெமோஸ் எல்லாம் காட்ட, இல்ல எங்களுக்குன்னு புதுசா எந்த வீடு வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆண்டனிக்கு ஊர்ல அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, எங்களுக்கு அந்த வீடே போதுங்கவும், நல்லா யோசிச்சுதான் பேசுறியா, அந்த ஆண்டனி ஏதோ கிராமத்துக்காரன்னு சொன்னாங்க, அந்த வீட்ல உனக்கு செட் ஆகுமா, நான் உன்ட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், நீ ஏதோ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்குங்க, இல்ல நான் நிதானமா தான் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன், அதுவும் இல்லாம ஆர்டிஸ்ட் எல்லாம் பொதுவா ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்தா வருவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது தான் நம்மளோட சிந்தனையும் நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி இவங்க அங்கிளை விட்டு கொடுக்காம பேசும். கரெக்டா அந்த இடத்துக்கு அங்கிளும் வந்தாரா, சரி நான் யாரோட சொந்த ஊருக்கு போய் அவரோட வீட்டை பார்க்க போறேன்னு டாட்டா கட்டிட்டு போகும். லீஜோட அம்மாக்கு அவ்வளவு கோவம், ஏதோ தனக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையிற மாதிரி. அத்தை இந்த மாதிரி ஆண்டனி அங்கிள் கூட ஊருக்கு போறதுனால ஹீரோ கால் பண்ணி, டே அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நானும் அங்கிள் கூட ஊருக்கு போறேன், இன்னைக்கு நீயும் ஜூரியை மட்டும் தான் வீட்டுல இருப்பீங்க, அவளை பத்திரமா பாத்துக்கோங்கிறாங்க. அவனும் சரித்தன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கானா. அப்ப அவனுக்கு இன்னொரு கால் வரவும் சரி வந்தாரன்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். அந்த மால்ல தான் ஹீரோயினும் லீஜுவும் படம் பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க என்ன படத்துக்கு போலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வரத பார்த்துட்டு, லீஜு நீ தான் இவரை வர சொன்னியாங்க, ஆமா தாத்தா சொல்லாம கிளம்ப கால் பண்ணி உன்னை டேட்டிங் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு, ஆனா என்கிட்ட தான் பைசா இல்லையே, அதான் ஸ்பான்சர் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட வர வச்சிருக்காங்க. போய் தானே சொல்றீங்க? ஆமா போய் தான் சொல்றேன், நான் என் மனசுல ஒரு முடிவு எடுக்க போறேன், அந்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் இங்க வரணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் பக்கத்துல வந்து நின்னாச்சு. ஏன்னா நீங்க 2 பேரும் தான் படம் பாக்குறதுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு, எதுக்கு என்ன கால் பண்ணி கூப்பிட்டீங்க? ஹீரோயின் முதல்ல நான் உங்களை கால் பண்ணி கூப்பிடல, எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் லீஜுவை கோத்து விட, லீஜுவா ஹீரோயின் மேல கை போட்டு, என்னடா பண்றது, நாங்க 2 பேருமே வேலை வெட்டி இல்லாதவங்க, நீ தான் வேலை செஞ்சு நிறைய பணம் வச்சிருக்கல, கொஞ்சம் பர்ச காலி பண்ணி விட்டுட்டு போங்க. சோ பேசிக் லைன் வந்துட்டு உங்க 2 பேருக்கும் பணம் தேவைப்படுது, அதனாலதான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டான் என் ஃப்ரெண்டு. போடா நாங்க ஆல்ரெடி படம் செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கு 3 டிக்கெட் வாங்கிட்டு வாங்குறான். அவன் டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஹீரோனும் லீஜுவும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் கடையவே காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டே இருக்க, எல்லாம் என்ன நம்ம 3 பேத்துக்கு தான் லீஜு ஆசையா கேட்க, நான் எனக்கு மட்டுமா தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாம் என்ன தனியா பண்ணிக்கோங்கிறா. இதுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல ஹீரோக்கு தலைவலியே வந்துருச்சு இருக்காம ஓரமா நின்னுட்டு இருக்கவும் ஃப்ரெண்டுக்கான ஹீரோ பக்கத்துல போய், என்னடா மச்சான் ரொம்ப டயர்டா இருக்காங்க, ஆமா இது ஹோட்டல்ல சீசன் டைம்ல வேலை ஜாஸ்தி, ஐயோ பாவம் என் ஃப்ரெண்டு எவ்வளவு வேலை செய்யறான், எனக்கும் சேர்த்தி அவ்வளவு இருக்குன்னா ஹோட்டல்ல வந்து என் கூட வேலை செய்ய வேண்டியதானா, தெரிஞ்சா செய்ய மாட்டேனாடா, நீ பக்கத்துல இருக்கும்போது நான் எதை நினைச்சு கவலை பண்ணுங்க, இப்படியே சொல்லி நல்லா ஏமாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்ட முறைச்சிட்டு இருக்க. அதுக்கு நான் ஹீரோ அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்து, இப்போ உங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிற மாதிரி இருக்குங்க. லீஜுவா எனக்கு ஓகே, என் ஃப்ரெண்டே எனக்கு ஹஸ்பண்டா வரதா இருந்த, என்னங்க ஹனி உங்களுக்கு என்ன ஒய்ஃபா பாக்குறதுக்கு ஓகே தானே, அப்புறம் நமக்குன்னு குழந்தை, அதான் இவ இருக்கால ஜூரி, அவளை வேண்டா குழந்தைய வச்சுக்கலாங்க, இவனை பொண்டாட்டிய பாக்குறதே கொடூரமா இருக்குன்னா ஹீரோயினுங்கிற தொல்லைய பிள்ளையா பாக்குறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லையாட்டு
போயிட்டு இருக்கனால மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கான். வாங்க படம் ஆரம்பிச்சிருன்னு உள்ள கூட்டிட்டு போறானா. லீஜு முதல்ல ஒரு சீட்ல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு அடுத்த சீட்ல ஹீரோ உட்கார போக ஹீரோனுக்கு அப்புறமா உட்காரலான்னு பார்த்தா அந்த சீட்டு பக்கத்துல ஒருத்தன் பேக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கவும் வேணா நீ நடுவுலயே உட்காந்து ஹீரோனை சென்டர்ல உட்கார வச்சுட்டு இவன் அந்த பக்கமா உட்காந்துக்க. லீஜு வந்துட்டு என்ன ஜூரி உங்க அப்பா ஓவர் ப்ரொடக்டிவா இருக்காரு, எனக்கு என்னமா தெரியும், உங்க பிரச்சனை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியுங்க. ஹீரோக்கா படத்தை தியேட்டர்ல ஓட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா இதுங்க நம்மள வச்சு நல்லா ஓட்டுதுன்னு தெரியுது. படம் வேற ஏதோ இங்கிலீஷ் படம், அதுவும் பைரேட் சம்பந்தப்பட்ட படம். ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவன் மட்டுமா சாப்பிட்டு தூக்கம் வேற வரும்ல, அதனால ஆடி அப்படியே ஹீரோ மேல சாய போவான். ஆனா டக்குன்னு லீஜு அவன் மேல சாய வச்சுக்கிறான். படம் முடியவும் அவ்வளவு நேரம் ஏன் தான் அந்த தியேட்டர்ல உட்காந்து இருந்தோன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு உட்காந்து இருந்திருப்பாங்களா இருக்கேன். அவ்வளவு மொக்க படம். எல்லாரும் விட்டா போதுன்னு தள்ளு முள்ளுன்னு போயிட்டு இருக்காங்க. அதுல எல்லாரும் ஹீரோனை இடிச்சிட்டு போக ஹீரோவா அவளை பிடிச்சு அவன் பக்கமா வச்சு யாரும் இடிக்காத மாதிரி பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அது ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. ஆனா லீஜுக்கு இது வெறும் ப்ரொடக்டிவ் மட்டுமா இல்ல பொசசிவா அப்படின்னு அமைதியா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவங்க தியேட்டர்ல இருந்து வெளியில வரவும் சாய்ஸி கிட்ட இருந்து காலு, எங்க இருக்கீங்க, நான் படம் பாக்குறதுக்காக ஜூரி கூட லீஜு கூட வந்தாங்க, அவளுக்கா என்ன கூப்பிடாம போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம நானும் ஃப்ரீ தான், என் கூட டின்னர் வரீங்களான்னு கேட்க அவ அவ்வளவு பாவமா கேட்கவும் ஹீரோவால மறுப்பு சொல்ல முடியல. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி பார்த்தா லீஜு வந்துட்டு போ நீ உன்னோட வேலையை போய் பாரு, உன் கசினை நான் நல்லபடியா பாதுகாத்து வீடு கொண்டு போய் சேர்த்தீரேன்னு ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுலயும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. போகும்போதே கையும் காலையும் ஆட்டுறது, வம்பு பண்றது, கலாட்டா பண்றதுன்னு சேட்டை பண்ணிட்டு போகவும் அதெல்லாம் பார்க்கவும் ஹீரோக்கு பொறாமையா இல்ல, ரசிச்சுட்டு தான் போறான். லீஜு ஹீரோனும் டின்னர் சாப்பிட்றக்கா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே லீஜு வந்துட்டு அது எப்படி என் ஃப்ரெண்ட் அங்க வந்ததுல இருந்து ஒரு கசினா உனக்கு அக்கறை கவனிப்புலாம் கொடுத்தான், ஆனா நீ அவன் மேல காதல் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை கூட காட்டிக்கல, எப்படி உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளவு சகஜமா நடந்துகிட்டாங்க. அது ரொம்ப சிம்பிள்னு பக்கத்துல ஒரு பிளேட்ல மிளகாயா இருக்குமா, அதுல ஒன்னு எடுத்து ஏதோ வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுற மாதிரி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது காரமா இல்லையாங்க, சாப்பிடும் போது என்ன பார்த்தா எப்படி தெரியுது, காரமே இல்லங்கிற மாதிரி தான் தெரியுது, இல்லன்னா எப்படி மடமடன்னு ஒரு மிளகாய் ஃபுல்லா சாப்பிட முடியும், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரெண்டாவது மிளகாய் எடுத்து சாப்பிட லீஜுக்கே ஒரு மாதிரி ஆர்வமாயிடுது. அப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணது கரெக்ட் தானோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மிளகாய் எடுத்து ஒரு பீஸ் கடிச்சு தொண்டைக்குள்ள கூட இறக்கல, அவ்வளோ காரம், ஐயோ காரம் அம்மா காரம்னு அவன் தண்ணி எல்லாம் தட்டு மாதிரி குடிக்கவும் தான் ஹீரோனுக்கு இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த காரம் வெளியில வந்துருது. அதனால அவளுமே தவிக்கி தண்ணி குடிக்க, அப்பா இவ்ளோ காரத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி அந்த மிளகாய் இனிச்ச மாதிரியே நடிச்சிட்டு இருந்த, இப்படிதான் நடிச்சு என் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு இருக்கியாங்க, ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வருவாங்களா, நீ சொல்ற மாதிரி உன் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல்டா வச்சுட்டு வெளியில எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டாலும் அதுக்காக உள்ள ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த பெயின் ரொம்ப அதிகமானுச்சுன்னா நீ என்ன தேடி எப்ப வேண்டாலும் வரலாம், நான் இதுக்கு உங்களை தேடி வரணும், தெரியல உன்னோட மனசு ரொம்ப வலிக்கும் போது நீ தனியா இருக்க வேண்டாம், அப்ப கூட நான் இருந்தா எனக்குமே ஆறுதலா இருக்குங்க. எலிஜு எல்லாமே உனக்கு விளையாட்டு தானுங்க, உனக்கு தான் வார்த்தைகளை சொன்ன புரியாதுன்னு அவன் எச்சு தொட்டு அவன் நெத்தியில ஒட்டி வச்சு சத்தியெல்லாம் பண்ண அவ அப்ப கூட அவன் பேச்சு சீரியஸா எடுத்துக்கல, அங்க வந்து போயிடுறான். ஆனா இவன் என்னன்னு தெரியல, நம்ம மட்டும் எவ்வளவு சீரியஸா சின்சியரா நம்ம மனசுல இருக்கிறது சொன்னாலும் எதுக்காப்புல இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சிரிச்சிட்டு போறான். ஆனா அந்த சிரிப்புல கொஞ்சோண்டு வலியும் தெரியுது. இந்த பக்கம் அத்தை அங்கிளையும் தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி நைட் நேரத்துலதான் அங்கிளோட சொந்த ஊருக்கு வராங்க. அங்கிள் ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போற மாதிரி அத்தையோட கண்ணெல்லாம் மூடி கொண்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிப்பாட்டவும் பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் இவ்வளவு ஏற்பாடோட இங்க கூட்டிட்டு வராருன்னா கண்டிப்பா அந்த வீடு அழகா இருக்கும்னு நினைச்சிட்டு அத்தை பார்த்தா அதிர்ச்சி ஏறாங்க. வீட்டுல அங்கங்க கீழே விழுந்து கிடக்குது, வீடே உடஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்கவும் அத்தைய கீழே விழுக போற மாதிரி ஆயிடுறாங்க. இது இந்த வீட்டுலதான் நம்ம ஃபியூச்சர்ல ஒன்னா இருக்கணுமாங்க, ஆமா உனக்கு வீடு பிடிச்சிருக்கு, சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அபிப்பிராயத்தை ஏதோ சொல்ல வர. ஆனா அங்கிளாம் இந்த வீடு யாரோட மேற்பார்வையில கட்டினதுன்னு தெரியுமான்னு இந்த கட்டிட கலைஞர்களே சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் அங்கிளோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவரை வச்சுதான் இந்த வீடை கட்டிட்டு இருந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அவர் பேரை சொல்லவும் ஆன்டிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட மேற்பார்வையில கட்டின வீட்டுலதான் நம்மள மாதிரி ரெண்டு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லான வாழ்க்கையை வாழ போறோமா. கலை 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 நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல எல்லா பக்கமே இனி எதிலும் கலை எங்கும் கலைன்னு பேக்ரவுண்ட் சாங் போடாது ஒண்ணுதான் குறைச்சலு. இங்க வீட்லயா ஹீரோ ரொம்ப சீக்கிரமாவே சாய்ஸிக்கோட டின்னரை முடிச்சுட்டு வந்திருந்திருப்பான். ஏன்னா அது ஒரு ஃபார்மல் டின்னர் மாதிரி தான் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா ஹீரோ இன்னமும் வராதனால எங்க போனா இவ்வளவு நேரமா, சாப்பிட்டுட்டு வருவாளா எப்படி, எவ்வளவு நேரம் ஆகும்னு கால் பண்ணி கேட்கலாமா, வேணாம் அவளே வரட்டும்னு இவன் டிவில ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்கவும் ஹீரோனும் வந்துடுறாளா. வந்ததும் என்ன இன்னும் நீங்க தூங்கலையா, நீ வந்ததும் சொல்லிட்டு தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லங்க, அத்தை அங்கிள் அவங்க ரெண்டு பேர் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ரூம்குள்ள போய் என்ன பண்றது, நானும் அவரும் தனியாவா, இது ரொம்ப தப்பா இருக்கு, நான் வேற கஷ்டப்பட்டு எனக்குள்ள உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட எடகுடமாய் போயிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது அவளுக்கு ஹீரோ மேல சந்தேகம் இல்லை, இவதான் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடுவோமோன்னு தப்பி தவறி கூட இன்னைக்கு இந்த ரூம்ல இருந்து வெளியில போய் கூடாதுன்னு கதவுல நல்லா 2-3 லாக்கு போட்டு ஒரு பெரிய சேரை கொண்டு வந்து கதவு கிட்டையும் வச்சுட்டு போயிடுறா. அப்பாடி தூக்க சடவுல கூட இன்னைக்கு வெளியில போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வெளியில கதவு தட்டுற சவுண்ட் கேட்கவும் இவரதுக்கு இந்நேரத்துல வந்து கதவு தட்டுறாரு. வேணாம் ஜூரி, இந்த நேரத்துல நீ அவரை தனியா பார்த்த
ஏதாச்சும் உளறி குட்டிடுவேன். எதனால நம்ம காலையில பேசிக்கலாங்க. நீ சாப்பிட்டு இருக்க மாட்டியோன்னு நினைச்சு உனக்காக ஃபுட் வாங்கி வச்சிருந்தா அது வேஸ்டா போயிடுமோன்னு தான் எடுத்துட்டு வந்தாங்க. சாப்பாடா இதோ வந்தேன்னு சொல்லிட்டு இவ வேற சேர் எல்லாம் வேற அங்க தூக்கி போட்டுருப்பாள். அதெல்லாம் கஷ்டப்பட்டு நகர்த்தி லாக் எல்லாம் ஓபன் பண்ணோமே. அப்படி உள்ள இவ என்ன பண்ணி வச்சிருந்திருப்பான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கே. ஹீரோயின் அப்படி லைட்டா கதை ஓபன் பண்ணிட்டு சாப்பாடு மட்டுமா பிடிங்கிட்டு குட் நைட் அப்படின்னு கதவை சாத்திக்கிறாளா. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பான். திரும்பவும் உள்ளுக்குள்ள நிறைய லாக் போடுற சவுண்டு பொருளா நகர்த்துற சவுண்டு கேட்கவும் இவனுக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சிருது. அதனால கோமா கதவை தட்டுறான். ஐயோ இவர் என்ன இன்னைக்கு விடவே மாட்டாராட்டு இருக்குன்னு இவ திரும்பவும் சேர் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு என்ன சார் அப்படின்னு கதவை லைட்டா ஓபன் பண்ண. நீ என்ன பத்தி எவ்வளவு மோசமா நினைச்சிருந்தா தனியா இருக்க சமயத்துல நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு இவ்வளவு முன்னேற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஐயோ இதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? பேசிக்காவே நான் ஒரு பொண்ணு இல்ல, அது இப்பதான் உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி அவன் பாக்க. அதுபடியே என் மூளை சிலதெல்லாம் பண்ண சொன்னிச்சு, நானும் பண்ணிட்டேன். பேசிக்கா நீங்க ஒரு பையன் தானே, அதே மாதிரி நான் ஏதாச்சும் உங்களை பண்ணிட்டு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஏற்பாடுலாம் உங்க ரூம்ல போய் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலன்னு படார்னு கதவு 2-3 லாக்கெல்லாம் போட்டு சேர்ல நகர்த்தி வச்சுட்டு இருக்கேன். இவ இருக்காளே சரியான விஷம் நினைச்சிட்டு இவன் கோவத்துல கதவை சத்திட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினா போங்க போங்க உங்க வீட்டு கதவு தானே உடச்சுக்கோங்கன்ட்டு அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். டாக்டர் தாத்தா பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சர்டிபிகேட் கொடுத்தாரு. இப்போ நான் இனி ஃபிளைட் டிராவல் பண்ணலாம்ல, அதுக்கான சர்டிபிகேட் கூட ரெடியா இருக்குன்னு அவங்க ஒரு பேப்பரை காட்ட. எங்க தாத்தா போறோம்? உங்க அப்பா பாக்குறதுக்கு நம்ம ஜப்பான் போயிட்டு இருக்கோம். தாத்தா எப்படி திடீர்னு டிக்கெட்லாம் அப்படின்னு கேட்கவும் ஆண்டனி அங்கிள் இதோ நம்ம எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கியாச்சுங்கிறாரு. இவள என்ன பண்றேன்னு தெரியாம ஹீரோ கால் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு மீட்டிங்ல இருக்கான். அதனால இவ கால் அட்டன் வேற பண்ண மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலயும் வேற வந்துறாங்களா. தாத்தா இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல என்ன பாஸ்போர்ட் வேணும்ல, நான் என்னோட பாஸ்போர்ட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டுமாங்க. அத்தையா இதோ நம்ம 2 பேர் பாஸ்போர்ட்டையும் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களும் ஆப்போசிட்ல வந்து நின்றாங்க. கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி கூட ஹீரோ வந்துட்டு தாத்தா சொல்லாம கொள்ளாம நம்ம ஜப்பான் போனோம்னா அப்பா அதிர்ச்சிக்குள்ள ஆயிடுவாரு பாருங்க, நான் கால் பண்ணா கூட அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏதோ பிஸியா இருந்தாருன்னா ஒருவேளை பிசினஸ் டிராவல் எதுவும் போயிருந்தாருன்னா நம்ம அங்க நமக்கு ஒரு ஹோட்டல் இருக்குமா வெயிட் பண்ணி உங்க அப்பாவை பாத்துட்டு வரலான்னு. வேண்டாம் என்னை விட்டுருங்க இவ கதர்னாலும் யாரும் கேட்காம இவ்வளவு காருக்குள்ள ஏத்தி கூட்டு வந்துடுறாங்க. 2 மணிக்கு ஃபிளைட்டே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல வேலையா ஆபீஸ்ல ஹீரோக்கு மீட்டிங் முடிஞ்சிருது. அவன் வந்துட்டு என்ன இவ இவ்வளவு நேரம் கால் பண்ணிருக்காளேன்னு. என்னாச்சு ஜூரிங்க? தாத்தா எங்க அப்பா பாக்குறதுக்காக ஜப்பான் போகணும்னு நிக்கிறாரு, நாங்க ஏர்போர்ட்ல தான் இருக்கோங்க, தயவு செஞ்சு நீ ஃபிளைட்ல மட்டும் ஏறிடாத, நான் இப்பவே அங்க வந்துட்டு இருக்கேன்னு. அவன் வேகமா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவர் வர வரைக்கும் எப்படியாச்சும் நான் டிலே பண்ணுமேனு இவ தாத்தா கிட்ட போய் தாத்தா ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டுமாங்க. சரிமா சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்லவும் சீக்கிரமே போயிட்டு வந்தாதான் காருக்குள்ளே போய் நேத்துன மாதிரி ஃபிளைட்லயும் ஏத்திடுவீங்களேன்னு அங்க ஸ்டேர்கேஸ் கிட்டே நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. சரி நம்ம கடைசி ஆக்டிங்க போட்டுற வேண்டியதானே. அவளே கால் தவறி விழுகிற மாதிரி அவ்வளவு உயரமான ஸ்டேர்கேஸ்ல இருந்து உருண்டு புரண்டு விழுந்து மயக்கமும் போட்டுறா. இவளை ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்த ஹீரோக்கு இவ ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரிய வரவும் முன்ன விடவும் வேகமா காரை ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். இவளுக்கு என்னமோ ஏதோன்னு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டிருக்கனால ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காங்க, கழுத்துமே சுளுக்கி இருக்க மாட்டிருக்கு, அங்கேயும் ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இவ அந்த நிலைமையிலையும் கூட ஹாஸ்பிட்டல் ஃபுட்ட ரொம்ப சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தை இருந்துட்டு பாப்பா நீயும் ரொம்ப பயந்துட்டியா? நாங்களும் ரொம்பவே பயந்துட்டோம், தாத்தாவா சொல்லவே வேண்டாம், அங்கிள் இப்ப தான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, நல்ல வேலை நம்ம ஜூரி இப்ப சாப்பிடவும் தான் எனக்கே நிம்மதியா இருக்கு, சரி நான் வீட்டுக்கு போய் அப்பாவை பாக்குறேன், நீ ஜூரிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போகவும் ஹீரோவா கோமா நீ வேணும்னே தானே மாடிப்படியில இருந்து விழுந்தாங்க, அவ்வளவு ஆமான்னு சொல்றாளாம். யாரு ஒன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னது? நீங்க தானே ஃபிளைட் ஏறத டிலே பண்ண சொன்னீங்க, அதனாலதான் விழுந்தேன். உனக்கு என்ன நீ எப்ப பார்த்தாலும் எல்லாமே தெரிஞ்சவ, நீ மட்டும் தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல என்னாலும் நீ சர்வைவ் ஆயிடுவேன்னு உனக்கு நம்பிக்கையா? உனக்கு என்னமோ ஏதோ நான் எவ்வளவு பயந்து போய் வந்தேன் தெரியுமா அப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்க. அவளா சார் நானா தான் கீழே விழுந்தேன்னு கண்டுபிடிச்சேன், நீங்க அப்படி விழுகும் போது நான் முன்னேற்பாடு இல்லாமையா விழுந்திருப்பேன் அப்படின்னு இவ அந்த கழுத்துல மாட்டிக்கிற பேண்டேஜ் எல்லாம் கழட்டிட்டு தலையில மட்டும் தான் சின்ன அடி, அதுவும் நான் கவனம் இல்லாம இருந்ததுனால தான், இதெல்லாம் ஓவர் ஆக்டிங், அப்பதான் என்ன ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்துவாங்க அப்படின்னு அவ கழுத்தெல்லாம் ஆட்டி காட்டவும் உண்மையதானே சொல்றேன், உனக்கு வேற எங்கேயும் வழியெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல, பசிக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா, ஆனா இது டேஸ்டாவே இல்ல, நேத்து ஏதோ ஒரு கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேணா வெளியில போய் வாங்கிட்டு வந்துறீங்களாங்க? இல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் கரெக்டா டைஜஸ்ட் ஆகும், இங்க இருக்கிற வரைக்கும் இதுவே சாப்பிடு, நான் போய் டாக்டர் கிட்ட உண்மையிலேயே உனக்கு வேற எதுவும் இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. அதான் நான் எதுவும் இல்லைன்ட்டல, அது அவர் சொன்னாதான் நான் நம்புவேன். இவன் போக இவரே டாக்டர் மாதிரி தான் பேசுறாரு, இவரே டாக்டர் கிட்ட போய் என்ன பேச போறாருன்னு அவ அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை கூட விடாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் பாவம் ரொம்ப பதறி போயிட்டான். அவன் திரும்பி வரும்போது சாப்பிட்டதுக்கு ஹீரோ நல்லா தூங்க வேற செஞ்சுட்டா. அதுவும் அவ தூங்குற ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஷண்ட் தூங்குற மாதிரியே இல்ல. இவன் தான் அவளை நேரா படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு அவ பக்கத்துல உட்காந்து அவளையே பாத்துட்டு இருக்கான். இவன் லூசா இல்ல என்ன லூஸ் ஆக்கிட்டு இருக்காளான்னு அவனுக்கு யோசனையா இருக்கும். அப்படியே பாசமா அவளை தொடுறதுக்காக தலைக்கிட்ட கையை கொண்டு போவானா. எப்பவும் அந்த மாதிரி கையை கொண்டு போகும்போது ரொம்ப ஈஸியா அவளை டச் பண்ணிடுவான். ஆனா இன்னைக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு உள்ள தடுக்கவும் அப்படியே கையை அந்த பொசிஷன்லயே வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப அவளை அவன் மனசு தொடணும்னு சொல்றதுக்கு வேற ஒரு உணர்வு காரணமா இருக்கு. அதாங்க அந்த காதல் தான் காரணம். நேரத்துல லீட்டுமே ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு அவளை ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்காக ஓடி வந்திருந்திருப்பான். இங்க உள்ள இப்படி ஒரு காட்சி அந்த டோர் கிட்ட நின்னு பாக்கவும் அவனுமே ஷாக் ஆயிரான். ஏன்னா இத்தனை நாளா தான் ஃப்ரெண்டு மேல ஹீரோனுக்கு தான் ஃபீலிங்ஸ், ஆனா அவன் அப்படி அவளை பாக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க 2 பேரையும் பார்க்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் ஓடிட்டு இருக்குங்கிறது
அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சிருது. ஹீரோ அவளை தொடாம அப்படியே கையை கண்ட்ரோல் பண்ணி இருப்பான்ல, இதுக்கு மேல அங்க இருக்கு சரின்னு அவனுக்கு தோணல. அதனால ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அத்தையும் வந்து ஹீரோனை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவனால சரியா வேலை செய்ய முடியல, ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. என்ன 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 அவளை தொட விடாம இன்னைக்கு தடுத்துச்சுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் லீஜ் எதுவுமே தெரியாத மாதிரி, என்னடா ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கியாட்டு இருக்கு. ஆமா நானும் அப்படிதான் இருக்கேன், 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமாங்க? சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளப்ல வந்து உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே லீஜ் வந்துட்டு, டேய் மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா நல்ல காரமான மிளகாயை சாப்பிட்டுட்டு காரமே இல்லைன்னு நடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவு காதல் இருக்கும் போது காதலே இல்லைன்னு நம்ம நடிக்கும் போது நம்ம யார் மேல காதல் வச்சிருக்கோமோ அவங்களால நம்ம காதலை புரிஞ்சுக்க முடியுமாங்க? காரமான மிளகா காதலோட தன்மை ரெண்டையும் கொஞ்ச நேரம் வேண்டாம் உள்ளுக்குள்ள எதுவுமே பாதிக்காத மாதிரி காட்டிக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்கள காட்டியும் கொடுத்துக்குவாங்க. எதுக்காப்புல இருக்கிறவங்க அதை கண்டும் பிடிச்சிடலாங்க. லீஜுவா நான் கரெக்டா நாள் கிட்டதான் சந்தேகம் கேட்டிருக்கேன்னு பயங்கரமா சிரிக்க, அம்மா உனக்கு பொதுவா இந்த மாதிரி எல்லாம் பேச வராது, காதல் காரமான மிளகா ஏதோ கவிதைக்கு ஊமை தேடுற மாதிரியே இருக்கு. ஆமா கவிதையே தான், என்னமோ தெரியல சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கே புரியாதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, அதுல சில சந்தேகங்கள்லாம் வந்துச்சு, உங்ககிட்ட ஊமைக்கான காரணமும் கேட்டாச்சு, இனி கவிதை எழுதி பப்ளிஷ் பண்ணிட வேண்டியதான். ஐயோ பாவம் என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஹீரோ லீஜோட கண்ணத்துல தட்ட, டேய் என்னதான் நீ என்னோட புருஷனா இருந்தாலும் என் அனுமதி இல்லாம என்ன தொடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோட கழுத்தை அப்படியே வளைச்சு பிடிச்சு அவன் கூட வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ செகண்ட் ஹீரோனா பொண்ணுக்காக அடிச்சுக்கணும் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கூட பேசிக்கலாங்கிறது எனக்கு இந்த டிராமா பார்த்தாங்க தெரிஞ்சது. ஹீரோனுக்கு அடியே பள்ளினாலும் அவ பண்ண டிராமால ஹாஸ்பிட்டல ஒரு வாரம் வச்சிருந்ததை அனுப்புறாங்க. தாத்தாவும் ஹீரோவும் செஸ் விளையாடிட்டு இருக்க ஆண்டனி அங்கிள் ஜிஜோ ஐலாண்ட்ல இருந்து நிறைய ஆரஞ்சு பழம் வர வச்சிருக்காரு. அத்தையா இந்தாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கல, நிறைய ஆரஞ்சு பழம் சாப்பிட விட்டமின் சி கிடைக்கும், அதுவும் இது ஃபுல்லாமே ஆர்கானிக் முறையில வளர்க்கப்பட்டதுங்கவும். ஆமாத்த அந்த தோட்டம் அவ்வளவு அழகா பராமரிக்கப்பட்டதுனால தான் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா ஆரஞ்சு பழம் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கவும். ஆண்டனி அங்கிள் வந்துட்டு, உனக்கு எப்படிமா எங்களோட ஆரஞ்சு ஃபார்ம் பத்தி தெரிய வந்ததுங்க? ஹீரோ அப்பதான் செஸ் விளையாட்டுல இருந்து நிமிர்ந்து பாக்குறான். பேசும்போதே எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டுங்கிற மாதிரி அவன் அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு சமாளிக்கிற விதமா, அதுவா சென் தான் லேப்டாப்ல காட்டினாரு, ஜிஜோ ஐலாண்ட்ல நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அந்த ஃபார்ம் ஃபுல்லா ஆரஞ்சு பழம் அதுவும் ஆர்கானிக் டேஸ்டா இருக்குன்னு அவர் சொல்ல எல்லாமே என் மைண்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப நீங்க ஆரஞ்சு பழத்தை கையில காட்டவும் இது அதுவா தான் இருக்குன்னு அனுமானம் பண்ணி சொன்னேங்க. அதுவும் ஜிஜோ ஐலாண்ட் அந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி பேசும்போது ஹீரோட கண்ணு பலப்பலன்னு விண்ணது. ஏன்னா ஹீரோ அந்த வீடு அவ பேருக்கு எழுதி தரேன் இருக்கான்ல, அது தெரியாம தாத்தா வந்துட்டு அந்த வீட்டோட போட்டோஸ் டீடைல்ஸ் கிட்டே, நீ இவ்வளவு சந்தோஷப்படுறனா நேர்லயே உனக்கு அந்த வீடை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல? ஆமா தாத்தாங்கவும், சென் இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீ தானே, நம்ம ஜூரிய கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி காட்டுங்கிறாங்க. அவனும் சரி தாத்தான்ட்டு ஹீரோனை தனியா கூட்டு வந்து, உன்னை யாரு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னதுங்க, ஏதோ அவசரத்துல கொடுத்துட்டேன், வேணா நம்ம ஜிஜோ ஐலாண்ட் போகாமையே போயிட்டோம்னு சொல்லி தாத்தா கிட்ட போய் சொல்லிடலாமா? இந்நேரம் தாத்தா அந்த வீட்டை மேனேஜ் பண்றவங்ககிட்ட இந்த வாரம் நம்ம வரப்போறதா கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. அந்த வீட்டை மேனேஜ் பண்றதே எங்க தாத்தாவோட ஓல்டு கிளாஸ்மேட், நம்ம போகாமட்டோம்னா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும், அதனால ஒரு எட்டு போயிட்டே வந்துடலாங்கிறான். அவன் அவ்வளவு சொல்லுவான் தான் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு ஹீரோ கூட தனியா திரும்பவும் போறோன்னு, இன்னொன்னு அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஆரஞ்சு தோட்டத்துல நினைச்சு அவளுக்குள்ளே அவ சிரிச்சுக்க, தாத்தா சொன்ன மாதிரி உனக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ்னா ரொம்ப தான் பிடிச்சிருக்காட்டு இருக்குங்க, அவ்வளவு ஆமான் வேகமா மண்டையாட்ட, அப்ப போயிட்டே வந்துடலாங்கிறான். வீக்கெண்டும் வந்துருதா, ஆண்டனி அங்கிள் தான் ஹீரோ கொஞ்சம் பிஸியா இருக்கனால அவளை ஏர்போர்ட்டுக்கு விடுறக்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ லீஜு கிட்ட இருந்து காலு, இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா நம்ம 2 பேரும் ஃபன் பண்ணலாமாங்க? இல்ல நானும் சென்னும் ஃபார்ம் ஹவுஸ் போறோம் ஜிஜோ ஐலாண்ட், நாங்க வரதுக்கு 2 நாள் ஆகும்னு அவ சந்தோஷமா பேசிட்டு காலை கட் பண்ணவும் அந்த பக்கம் லீஜுக்கு நல்லாவே புரியுது இவ அங்க போறதே தான் ஃப்ரெண்டு கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். அப்படி அவனுக்கு முத ஹீரோயின ஜிஜோ ஐலாண்ட் தானே வச்சு பாத்துருந்துருப்பான், அந்த ஞாபகம் எல்லாம் வருது. ஒரு மாதிரி அவனும் டிஸ்டர்ப் ஆயிடுறான். ஹீரோக்கு ஒரு மீட்டிங் இருந்திருக்கும், அந்த மீட்டிங் முடியவும் அவனும் ஏர்போர்ட்டுக்கு போறதா தான் இருந்திருக்கும். அந்த சமயத்துல சாய்ஸி அவனை பாக்குறதுக்காக வரா. நான் அவசரமா கிளம்ப போறேங்கிறானா, எங்க ஜிஜோ ஐலாண்டுக்கு, நீங்க அங்க போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல, திடீர் பிளான் அதனால சொல்ல முடியலங்க. ஒப்பா இப்பெல்லாம் நீங்க என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவன் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்துடுறான். அதுவும் ஃபேமஸான நியூஸ் பேப்பரோட ரிப்போர்ட்டர். நீங்க 2 பேரும் போன முறையே டேட் பண்றதா ஒரு ரூமர் வந்துச்சு, அப்ப அது அபிஷியல் நியூஸ் தானா? அப்படி அபிஷியல் கன்ஃபர்மேஷன்னா எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்க முடியுமாங்க? ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு கேபின்குள்ள போயிடுறான். பின்னாடியே சாய்ஸி வந்து, எது நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்ல உங்களை தடுக்குது? இல்ல ஒரு முறை நான் உங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு போனனால நீங்களும் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களாங்க? பாவம் அந்த ஏமாத்துறது அதெல்லாம் நம்ம ஹீரோ கேரக்டரே இல்ல. அவன் வேற டைம் பாத்துட்டு இருக்கான். அங்க ஃபிளைட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆயிடும். இங்க இவ வேற இன்னைக்கு 2ல 1 எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அவனை எமோஷனலா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ்வளவு வேண்டான்னு சொல்றதுக்கும் என்ன காரணம் சொல்றேன்னு தெரியல. இல்ல ஹீரோயின் தான் வேணும்னு இவ்வளவு உதறி தள்ளிட்டும் அங்க போக முடியல. அப்படியே அவன் அதே சேர்ல உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவளும் விடாப்படியா என்னதான் நீங்க என்ன வச்சு பண்ண போறீங்கன்னு கேட்க, சரி அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு பேசிக்கலாங்கிறான். மேபி பேட்டி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டானாட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க போனதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பா. ஹீரோ கொஞ்ச நேரத்துல வந்துருவான் ஜிஜோ ஐலாண்ட் போலான்னு அவ்வளவு ஆசையா வந்திருப்பா. ஆனா நேரம் ஆக என்ன எப்பவும் மாதிரி இவர் நம்மள வெயிட் பண்ண வச்சுட்டு மறந்துட்டாரோ அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அந்த பக்கம் ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல ஃபிளைட்ட கூட எடுக்க போறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால், சாரி எனக்கு இன்னொரு மீட்டிங் வந்துருச்சு, என்னால ஜிஜோ ஐலாண்ட் வர முடியாது, நீ மட்டுமா போ, வீட்டை மேனேஜ் பண்றவங்களும் அங்க இருப்பாங்க, அவங்க உன்னை பாத்துக்குவாங்கன்னு சொல்ல, சரி நீங்க உங்க
உங்க பிசினஸ் மீட்டிங்க பாருங்க, நானே ஜிஜு ஐலாண்ட் போய்க்கிறேன். ஜிஜு ஐலாண்ட் என்ன நான் பார்க்காத இடமா, போய்க்கிறேன், எனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளைட்ல ஏறது இல்ல, அங்கேயே ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. லீஜும் அப்பதான் வேலையா ஹோட்டலுக்கு வருவான். என்ன ஷென் கிளம்பிட்டானான்னு செக்ரட்டரி யூனா கிட்ட கேட்க, இல்ல பாஸ் அவரோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாருங்கவும் ஹீரோனோட பேச்சுல தெரிஞ்ச உற்சாகம் இப்ப ஹீரோ கடைசி செகண்ட்ல போகாம அங்க விட்டது எல்லாமே ஹீரோனை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சுட்டு இவனும் அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. அவ எடுக்க மாட்டேங்கிறா. கண்டிப்பா ஏர்போர்ட்ல தான் இருக்கணும். அங்கேயும் தேடி பிடிச்சி வந்துடுறான். வந்து பார்த்தா அவ ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவனா ஓடி போய், உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன கூப்பிட சொன்னேன்லங்க, ஏதோ அன்னைக்கு அறிவாளி மாதிரி காரமான 2 மிளகாயை கடிச்சிட்டு அந்த காரத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இல்ல காரமே இல்லன்னு பொய் சொல்லி நடிக்கிறது சுலபமா இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள காதல், அந்த காதல் நீங்க வெளியிலயும் காட்டக்கூடாது, நீங்க காதலிக்கிற நபர் கிட்ட இருந்து அந்த காதலையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த ஃபீல ரொம்ப நாள்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது. அது ரொம்ப வலிக்குது. நானே நம்பி யாரும் ஏமாத்தாம நான் நம்புறதுனால நானே ஒரு வலி அனுபவிக்கிறேன்ல, அதை என்னால மறைக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியலன்னு அவ கதறி கதறி அழுகவும் தான் லீஜுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சொல்லி இருந்திருப்பான்ல, காரமான மிளகா காதலோட தன்மை அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் மறைச்சு வைக்க முடியும், எப்படினாலும் ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும்னு இருப்பான்ல, அதுதான் அவகிட்ட இருந்து இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு. சோ அவ அழுது முடிக்கிற வரைக்கும் இவனே கூட இருக்கான். நீ எங்க போற, நான் உன்னை கூட்டிட்டு போட்டுமாங்க. இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் உங்க முன்னாடி அழுததே எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு, நான் ஒன்னும் அவ்வளவு வீக்கான பர்சன் இல்ல, எனக்கு என்னவே மேனேஜ் பண்ணிக்க தெரியும்னு இவ எப்பவும் போல ஏகாவோட சொல்லன் பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவா இவ ஜிஜு ஐலாண்ட் போயிட்டாலே என்னன்னு கேட்டுக்கிறக்கா கால் பண்ணா, மேடம் இங்க ஒவ்வொரு பெக்கா போட்டுட்டு நான் நம்பினதான், நான் எதிர்பார்த்ததான், நான் ஏமாந்ததான், ஆனா அந்த சைடு அவருக்கு எந்த பெயினும் இல்ல, அவர் மனசுக்குள்ள எதுவும் ஓட இல்ல, நான் இங்க வேதனைப்படுறதும் அவருக்கு தெரியாது. ஐயோ, இந்த ஒன் சைட்ல ரொம்ப டார்ச்சரா தான் இருக்கு. அவர் என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு. முக்சு அவர் வீட்டு நாய், அதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா போதும், தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும், அப்புறம் நாய்க்குட்டிக்குலாம் என்ன அதுக்கு லைஃப பாத்துக்கவா தெரியும், அதுகளுக்குன்னு கேர் அன்பெல்லாம் வளர்க்குறவங்க தானே கொடுக்கணும். அந்த மாதிரிதான் அவர் எனக்கு காட்டுற அன்பு அக்கறை எல்லாம். மத்தபடி அதுல ஒன்னும் ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ்லாம் இல்ல, நான் தான் அதுல என்னமோ ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள விருப்பத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு இங்க நொந்திட்டு இருக்கேன்னு வாட்டுக்கு புலம்பிட்டு குடிச்சிட்டே இருக்கா. இதெல்லாம் பாக்க லீஜு அவளுக்கு யார் உண்மையிலேயே தேவையோ அவங்களுக்கே கால் பண்ணிடுறா. டே என்னடா உன் கசின எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டியா, பாவம் இங்கதான் ஓரமா உட்காந்துட்டு இருக்கா, இங்க இருந்தாச்சும் கூட்டிட்டு போன்னு அவன் காலை கட் பண்ண ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வரப்போ ஆல்ரெடி ஃபுல் போதையில இருக்கிற ஹீரோயின் கடைக்குள்ள இருந்து வெளியில வந்திருப்பா. அவன் நடந்து வரும்போதே இடையில ஒரு உருண்டை கல்ல அவ காலை தட்டுமா, யாடா அது இவ்வளவு பெரிய காலண்ண நடுத்தருவுல நட்டி வச்சுட்டு போனது அப்படின்னு அதை எட்டி வச்சுட்டு தலையை கவுந்துட்டே போய் ஒரு போஸ்ட் கம்பி மேல இடிக்க போக, யார் அது நான் போற ரோட்ல இவ்வளோ நீட்டமா நின்னுட்டு இருக்கிறது, ஓ லைட் கம்பியா, சென்சாரு அவரு தானே இவ்வளவு உயரமா இருப்பாரு, எப்ப பார்த்தா நான் போற இடத்துல குறுக்கால நிக்கிறதே இவர் வேலையா போச்சுன்னு ஹீரோ மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் திரட்டி அந்த போஸ்ட் கம்பில ஒரே எட்டி உத. அதை பார்க்கவே ஹீரோ ரோட்டுக்கு அந்த சைடே நின்னுட்டு இவ இன்னும் என்னென்னலாம் பண்றாங்கறத வேடிக்கை மட்டும் தான் பாக்குறேன், எனக்கு பக்கத்துல போய் அடி வாங்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல. அடுத்தபடி நடந்து போகும்போது ஒரு கடைக்கு வெளியில போர்டு வச்சிருந்திருப்பாங்க. அந்த போர்டுல ரவுண்ட் லைட்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்களா, என்னது இது பல பழக்குது, சென்சார் மூஞ்சி அதுவும் இப்படிதானே பல பழக்கும், சிரிக்கும் போது கூட சிலு சிலுன்னு தான் இருக்கும், ஆனா எப்ப பார்த்தாலும் மனசு சிலு சிலா உடைச்சிருது, இன்னைக்கு உங்க மூஞ்சியை உடைக்கணும் பாருங்கன்னு அந்த போர்டு இவ துவம்சம் பண்ணிட்டு இருக்க. அதுக்குன்னு ஹீரோ ஓடி வந்து, ஜூரி போது நிறுத்துங்க, யாரது அப்படின்னு அவ திரும்பி பார்த்துட்டு, ஓ உண்மையான சென்னை முன்னாடி வந்துச்சா, ஆமா நீ ஜிஜு ஐலாண்ட் தானே போறேன்னு சொன்ன, எதுக்கு இப்படி குடிகாரி மாதிரி ரோட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்கங்க, இது நான் குடிகாரியா, ஆமா நீ குடிகாரிங்கிறனாலதான் உனக்குள்ள உள்ள கோபத்தெல்லாம் காட்ட வேண்டியவன்ட்ட காட்டாம வேற எதுக்கிட்டயோ காட்டிட்டு இருக்க, வாங்க 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 சென்சார், இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து பேக் அடிச்சிட கூடாது, யார் மேல கோவம் அவங்க மேலதானே காட்டணும், இதோ காட்டிடுறேன்னு கைய உங்ககிட்ட ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு குத்து விட வர, அவனா கரெக்டா நகர்ந்துறானா, இவ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விலக போகவும் அவனே தாங்கியும் பிடிச்சிடுறான். அவ்வளவு பக்கத்துல இவ ஹீரோ பாக்கவும் கோபத்தை மறந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவா அதிர்ச்சியில என்ன பண்ணுங்கிற மாதிரி கண்ணு விரிச்சு பாத்துட்டு இருக்க, ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காளா, இவனா அவளை புடிச்சிருந்த கைய கூட விட்டுறான். அவ படாட்னு ரோட்ல விழுந்துடுறா. விழுந்ததும் மேற்கொண்டு ஹீரோ கேட்டா என்ன பதில் சொல்றேன்னு கூட தெரியல, அதனால மயங்கின மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்க இவனும் முதல்ல என்னமோ ஏதோன்னு தட்டி பாப்பான். ஆனா அவ எவ்வளவு தட்டி எழுந்திருக்காதனால சரி அவளோட ஆக்டிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி நம்மளும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு அவன் அங்க இருந்து ஓட பாக்காதுக்குன்னு சுத்தி இருக்கிறவங்க வந்து, என்ன என்ன உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இப்படி தனியா ரோட்ல விட்டுட்டு போறீங்க, இது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அவங்க கூட எல்லாரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்க, வேற வழி இல்லாம இவனும் ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே, நீ மட்டும் இப்ப கண்ணை திறந்த நான் உன்னை சாவடிச்சிருவேன், எதை மறைக்கணுங்கிறதுக்காக நீ கண்ணை திறக்காம இருக்கியோ அதே மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவளை திட்டிட்டே தூக்கி கொண்டு வந்து கார்ல போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா வீடு வரவும், இங்க இதெல்லாம் உன்னை தூக்கிட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்காத, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குன்னு நீ வீட்டுக்குள்ள ஓடுறேங்க. அவளும் ஹீரோ திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ள ஓடிடுறா. அவ அப்படி ஓடுற பார்க்கவும் ஹீரோக்கே சிரிப்பு வந்துடுது. அப்புறம் அந்த கிஸ் சம்பவத்துக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல, அதனால ஹீரோனோட ரூம்க்கே அவளை தேடி வர, அவளை இவர்கிட்ட என்ன பதில் சொல்றேன்னு பெட்ல போய் அப்படி தூங்குற மாதிரி நடிக்க, சாரி நம்ம ஜிஜு ஐலாண்ட் போறதா ஒரு பிளான் இருந்துச்சுதான், ஆனா அது கடைசி செகண்ட்ல என்னால கேன்சல் ஆனது, உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், அதுக்காக நீ குடிச்சிட்டு இன்னைக்கு ரோட்ல பண்ண கலாட்டெல்லாம் கொஞ்சம் அதிகப்படி, அதை நானே எதிர்பார்க்கல. அப்புறம் கடைசியா அந்த கிஸ் அது கூட ஏதோ தெரியாம நடந்தது தானே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூரி அதை வேணும்னு பண்ணி
இருந்திருக்க மாட்டான் தான் என் மனசு சொல்லுதுங்கவும், இல்ல நான் அந்த அளவுக்கு எல்லாம் நல்லவே இல்லங்கிற மாதிரி ஹீரோனா திருட்டு மூஞ்சியை வச்சிட்டு இருக்கா. இவனா அவ செஞ்ச தப்புல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கவும் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்காம இருக்க. அப்படின்னா வேணும்னே அதை பண்ணியான்னு கேட்கவும் இவ்வளவு விழுந்துடுச்சு. இல்ல நீங்க முதல்ல சொன்ன மாதிரிதான் அது தெரியாம தான் நடந்துச்சுங்க. அதுலயும் அந்த குரல் அவ்வளவு பதட்டம் தெரியவும் இவன் பொறுமையா அவ பக்கத்துல உட்காந்து, இதுவும் உனக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் அவ்வளவு வியர்டா நடந்துகிட்டியான்னு அவளை தொட்டெல்லாம் பாக்குறான். அவளும் ஆமா மதியானத்துல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் ட்ரிங்க்ஸும் பண்ணனா அதுலதான் அப்படி எல்லாம் நடந்துருச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போலாமாங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நல்லா தூங்கி எழுந்தா சரியாயிடும்னு அவன் முன்னாடியே எதுவுமே நடக்காத மாதிரி பெட்ஷீட் எல்லாம் மூடி கவர் பண்ணிக்க இவனும் நம்பிடுறான். அதனால அவர் காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொன்னார்ல, இவனுக்கு அப்பதான் அந்த எக் ஆல்கஹால் ஞாபகம் வருது. ஜப்பான் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலே அதை இவன் நெட்ல சர்ச் பண்ணி அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனா போய் அந்த நேரத்துல அதை ரெடி பண்ணிட்டு வேற இருக்கான். பெருசா இவனுக்கு சமையல் கூட வராதாட்டு இருக்கு. இருந்தாலும் அதுல உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணி இவன் எப்படி அன்னைக்கு அந்த டேஸ்ட்ல கொண்டு வந்தாலும் அதே டேஸ்ட்ல கொண்டு வந்து அவளை எழுப்பி குடிக்க கொடுக்கவும் ஹீரோயினுக்கா ஐயோ பாவம் இவர் இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் அவன் மனசு நோவ கூடாதுங்கிறதுக்காக இவன் அந்த ஃபுல் கிளாஸையும் குடிச்சிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறா. அடுத்த நாள் காலையிலையும் யாரையும் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக லேட்டா தான் எழுந்திருக்கிறான். ஹீரோமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சாரி தாத்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு மீட்டிங் வந்ததுனால ஜிஜோ ஐலாண்டுக்கு ஜூரியை கூட்டிட்டு போக முடியல, நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போறேன்றான். அவன் போனதுக்கு அப்புறமா லேட்டா எழுந்திருக்கிற ஹீரோயின் நேற்றுக்கு தெரியாதனமா ஹீரோவை கிஸ் பண்ணது, அதுக்கப்புறமா அவளுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு அவன் அந்த ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் கொடுத்த அந்த ஸ்னோ கிளாஸ் எடுத்து பாக்குறா. இன்னைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணா அதுல இருந்து பாட்டு லைட் எல்லாம் எரியவே இல்ல, பேட்டரி போயிடுச்சு இருக்கு. உடனே அதுல பேட்டரியை போட்டாகணும்னு அவளும் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வரா. பேட்டரி வாங்கி திரும்பவும் தான் அங்க நியூஸ் பேப்பர் கார்னர்ல ஹீரோவும் சாய்ஸியும் அபிஷியலா டேட் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஓஹோ நேத்துக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் அவர் கொடுக்கல, பிஸியா இருந்தனால தான் நம்ம கூட ஜிஜோ ஐலாண்ட் வரலையோ, இனி எதுக்கு இந்த பேட்டரி, அந்த ஸ்னோ கிளாஸ் எரிஞ்சா என்ன, பாட்டு பண்ண என்ன, இல்ல சும்மா தான் இருந்தாதான் என்ன அப்படின்னு இவ பேட்டரி கொண்டு போய் கடைக்காட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா 2 சாக்லேட் வாங்கிட்டு போயிடுறா. அந்த நிலைமையிலையும் கூட நம்மால எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. லீஜு ஹீரோயினை கூப்பிட்டு நேத்துக்கு நீ இருந்த நிலைமையை பார்க்கும்போது இதுக்கு மேலேயும் உன்னால கசினா என் ஃப்ரெண்டு கிட்ட நடிக்க முடியும்னு எனக்கு தோணல, உனக்கு என்ன தோணுதுங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பொதுவா நம்ம லவ் பண்றாங்க நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்கள தவிர்த்து வேற யாரும் என்ன ஃபீல் பண்றாங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அவர் மனசுக்குள்ள ஆல்ரெடி சாய்ஸி இருக்கனால நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படித்தானு கேட்க இவனுக்கு தான் நல்லா தெரியுமே ஹீரோக்கு அப்படி ஒன்னும் சாய்ஸி மேல விருப்பம் எல்லாம் இல்ல, இவ மேலதான் எல்லாமே இருக்குங்கிறத அவன் கண் கூட பார்த்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாமா நீ சொல்றதும் சரிதாங்கிறான். இவங்க 2 பேசிட்டு வெளியில வரவும் ஏன் ஜூரி இன்னைக்கு ஸ்னோ வர மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு நீ உன் ஸ்னோமேனுக்காக வெயிட் பண்ணலாம், ஸ்னோ வரும் போதுல இனிமே நான் ஸ்னோமேனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்னோ வந்துச்சுன்னா ஸ்னோமேனே என்ன பத்தி யோசிச்சுக்குவாரு, ஸ்னோமேன் ஒன்னு பத்தி யோசிப்பாராம். ஆமா அப்படின்னு அவ சொல்லிட்டு இப்படி சைட்ல திரும்பினா அங்க டிஸ்பிளேல ஹீரோவும் சாய்ஸையும் டேட் பண்ற நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கும். அந்நேரத்துல ஹீரோ கிட்ட இருந்தே காலு லீஜுக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட தானா இந்த மாதிரி சாய்ஸிய அபிஷியலா டேட் பண்ண போற விஷயத்த சொல்லணும்ல, அதுக்காக தான் கூப்பிட்டு இருந்திருப்பான். ஹீரோனா கையிலேயே சை காட்டுறேன், நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் அங்க வர விரும்பலங்கிற மாதிரி அவ கை காட்டவும் சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஜு ஹீரோ பார்க்க போக அவன் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ் பண்றான். ஃபைனலி ரொம்ப கான்பிடென்ட்டா எல்லார்கிட்டயும் நீங்க டேட் பண்றத அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்குவீங்களா இருக்குங்க. ஹீரோவா அவசரமா இல்ல கல்யாணத்துக்குலாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு, டேட் பண்றதுங்கிறது வேற கல்யாணம் பண்றதுங்கிறது வேற இல்ல, அதுவும் இல்லாம சாய்ஸிக்குமே நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுங்கிறான். இவ்வளவு ஏற்பாடு நடந்த ஹீரோ இன்னமும் பட்டும் படாம பேசுறது சாய்ஸிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அவன் எதை யோசிச்சு இப்படி டைம் எடுத்துக்கிறாங்கிறது ஃப்ரெண்டுக்காரனுக்கு நல்லாவே புரியுது. அப்படி 2 பேரும் வெளியிலயும் வந்துடுறாங்களா. லீஜ் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஏன்னா இன்னைக்கு நீ ஸ்னோ வரும்னு நினைக்கிற அப்படிங்க, வருமா என்னன்னு தெரியல, வந்தா நான் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும், அது கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கு, என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்னோ வருமானு அவனும் வானத்தை பார்க்க இவனுக்கு ஹீரோயின் சொன்ன ஞாபகம் வருது, இனிமே ஸ்னோ வந்தா நான் ஸ்னோமேனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்னோமேனே என்ன ஞாபகம் வச்சுக்குவாருன்னு சொல்லி இருந்திருப்பாள்ல, அந்த ஸ்னோமேன் இவன் தானா அவட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்கு. இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் தாத்தாவுமே பார்த்து இருந்திருப்பார்ல, அவர் ஹீரோ கூப்பிட்டு வச்சு உங்க அத்தைக்கு சிம்பிளா கல்யாணம் நடக்க போறதுனால அவங்கள பத்தின நியூஸ் பெருசா வெளியில வர போறது இல்ல, ஆனா இப்போ உன்னோட நியூஸும் வெளியில வந்துருச்சு, இனி தொடர்ந்து ரிப்போர்ட்டர்ஸ் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து ஜூரி கிட்ட நகர்த்துவாங்க, ஜூரி யாரு என்ன ஏதுன்னு கேள்வி எழுப்பி அவங்களா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முன்னாடி நம்மள அபிஷியலா அவதான் என் பேத்தின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா தேவையில்லாத கேள்விகளையும் சந்தேகங்களையும் தவிர்க்கலாம். சோ வரப்போற ஹோட்டல் அனிவர்சரி ஃபங்க்ஷன்ல நான் ஜூரி என்னோட பேத்தியை அனௌன்ஸ் பண்ண போறேங்கிறாரு. இதை கேட்கவும் ஹீரோக்கே டென்ஷன் ஆயிடுது. அதனால நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வரவும் செக்ரட்டரி யூனா கிட்ட ஜூரிய ஜப்பான்ல செட்டில் பண்ணி விடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்றான். நம்ம இப்படி திடீர்னு பண்ணோம்னா சேர்மன் கோவப்படுவாருங்க, வேற வழி இல்ல இதைத்தான் பண்ணி ஆகணும், ஜூரியோட அப்பா அங்க இருந்து பிரஷர் பண்ணனால நம்ம அனுப்பிச்சு வச்சதா சொல்லிடலாங்கிறான். சேர்மனா சமாளிச்சிடலாம், ஜூரிய கூட ஜப்பான்ல செட்டில் பண்ணி விடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன், ஆனா உங்க மனசு அது என்ன சொல்லுது, ஜூரிய இங்க இருந்து அனுப்பிச்சிடலான்னு தான் சொல்லுதா சாருங்க, இதுல என் மனசு கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு, யாருக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணி தானே ஆகணுங்கிறான். செக்ரட்டரி கூட ஹீரோவோட அடிக்கடி சிரிப்புக்கு என்ன காரணம் தெரிஞ்சிருக்காட்டு இருக்கு, கரெக்டா பார்த்து கேள்வி கேட்டா பாருங்க. இந்த பக்கம் லீஜோட அம்மாவும் அத்தையும் வெட்டிங் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு அழகான ஒயிட் கவுனும் 2 பேரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்றாங்க. அது போட்டதுக்கு அப்புறமா அத்தை அழகா இருக்காங்களா, செலக்ட் பண்ண லீஜோட அம்மாவுக்கே பொறுக்கல, உனக்கு ரவுண்ட் ஃபேஸ், திக்கு நெக், ஹை
ஹைட்டும் கம்மியா இருக்க, உனக்கு ஒயிட் கலர் சூட் ஆகல, நீ என்ன பண்ணு பிங்க் கலர் போட்டுக்கோங்க. இவ்வளவு செலக்ட் பண்ணிட்டு இவ்வளவு குறையும் சொல்றாளே பாருன்னு. பிங்க் கலர் எல்லாம் பொதுவா ரீமேரேஜ் பண்றவங்க தானே போடுவாங்க அப்படிங்கவும், ரெண்டாவது கல்யாணமா இருந்தா என்ன முதல் கல்யாணமா இருந்தா என்ன, உனக்கு எது சூட் ஆகுதோ அந்த கவுன் போட்டீங்கன்னா போதும், இது முதல்ல கழட்டுங்கிறாங்க. அதுக்குன்னு ஆண்டனி அங்கிள் அங்க வரவும் அத்தையை பார்த்து மயங்கி ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிடவும் அத்தை தான் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கூட மறந்துட்டு அப்படியே அங்கிள் பக்கத்துல ஓடி போய் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸா ஏதோ பேசிக்கிறாங்களா. லிஜோட அம்மாக்கா இந்த வயசுல இவளுக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்குதுன்னு நம்ம ஊருக்கு பாட்டிய மாதிரியே புலம்பிட்டே பக்கத்துல ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் இருந்திருக்குமா அதை உடைச்சு விட்டுறாங்க. அங்க மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கிற பொண்ணு வேற அந்த சமயத்துல அந்த பக்கமா வரவும் இவங்களா கஷ்டப்பட்டு உடைச்ச ஸ்டாண்ட மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த சாய்ஸியோட மேனேஜருக்கு நேகா ஜன்யூக் மூலமா ஹீரோனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிய வருது. அதாவது அவ பொய்யான கசின் தெரிய வரல, ஆனா எந்த மாதிரி சூழ்நிலையில அவ வளர்ந்திருக்கா அப்படிங்கறது தெரிய வரவும் அதை அப்படியே சாய்ஸி கிட்ட போட்டு கொடுக்க அவ ஹீரோவை தேடி வந்து ஏதோ ஜூரியோட அப்பா ஹவுஸ் புரோக்கர் ஜப்பான்ல நல்ல நிலைமையில இருக்காருன்னு சொன்னீங்க, ஆனா அவர் ஏதோ கேம்பிளிங் அடிக்ட் கடன்காரங்க ஊரை விட்டு ஊரு தப்பிச்சு போறவரு, அவருக்கு நிலையான ஒரு பிளேஸ் இல்ல, அவரை மாதிரியே தான் அவரோட அந்த நாடோடி வாழ்க்கையை தான் ஜூரிக்கும் கொடுத்திருக்காரு. ஹீரோக்கு அதிர்ச்சி இருந்தாலும் காட்டிக்காம ஆமா நீ கண்டுபிடிச்சிட்டு வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா இதுக்கு மேல நீ ஜூரியை பத்தி எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண அவசியம் இல்ல, நீங்க அவரை பத்தி முன்னவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி என் காதுக்கு வந்து நான் அதை உங்கள்கிட்ட சந்தேகமா இப்படி முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்க வேண்டாம், இல்ல தன்னோட பேக்ரவுண்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜூரி கேட்டுக்கிட்டதுனாலதான் நீங்க மறைச்சு வச்சீங்களாங்க. அவ எந்த நிலைமையில இருந்து வந்தாங்கிறத அவ மறந்தது இல்ல, எப்பவும் மறைக்கும்னு நினைச்சது இல்ல, நான் தான் தாத்தா வருத்தப்படுவாரு உன்னை பத்தி முழுசா சொல்லிக்க வேண்டாம் நான் கேட்டுக்கிட்டேங்க. அப்பா நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ஜூரி உங்களோட ரத்த பந்தமா இருந்தாலும் அவ வாழ்ந்து வளர்ந்து வந்த சூழ்நிலைய தெரிஞ்சுக்கிட்டதுமே நீங்க அவளை உங்க குடும்பத்து கூட சேர்த்து இருந்திருக்க கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் பணத்துக்காக எப்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் கூட என்னடா இந்த ஜூரியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சந்தேகப்பட்டது உண்டு, இப்பதான் எனக்கு எல்லா காரணமும் புரிய வருது. இந்த மாதிரி வளர்ந்த ஆட்கள்லாம் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, காசு பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்க தாத்தா கிட்ட முதல்ல பேசி அவளுக்குன்னு கொடுக்குற செட்டில்மெண்ட் கொடுத்து உங்க குடும்பத்துல இருந்து விலக்கி வச்சிருங்க. சாய்ஸி போதும் இதுக்கு மேல ஜூரியை பத்தி எதுவும் பேசாத, நீ சொன்ன மாதிரி அவ ஒரு மோசமான சூழ்நிலையில வளர்ந்த பொண்ணுதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ரொம்பவுமே நல்ல பொண்ணுங்க, அவ நல்ல பொண்ணுலாம் கிடையாது அப்படி நடிக்கிறாங்கவும். சாய்ஸி போதும் இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி நீ நோண்டிட்டு இருக்காத, அவளை இங்க இருந்து போயிடுவா, அது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன்னா எனக்கு பெரிய உதவியா இருக்குங்கவும். அப்படி அவ போயிடுவாளா, அப்ப நான் யார்கிட்டயும் சொல்லலங்கிறா. ஹீரோக்குமே புரிஞ்சு போயிடுது இதுக்கு மேல ஹீரோனை தான் பக்கத்துல வச்சிருக்க முடியாதுன்னு. அவள்கிட்ட இதை பத்தி பேசலான்னு வெளியில கூட்டு வந்து உனக்கு சீ ஃபுட்னா பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் நல்லா காஸ்ட்லியான லாப்ஸ்டரா வாங்கி கொடுக்க, ஹை இவ்வளவு பெரிய லாப்ஸ்டர் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, நானும் அப்பாவும் பிலிப்பைன்ஸ்ல 6 மாசம் இருந்தோமா, அப்பெல்லாம் நானும் அப்பாவும் இருக்க கிடையில்லாதனால ஒரு மீனவ குடும்பத்து கூட சேர்ந்து கப்பல்ல தான் இருந்தோம், அவங்க கூட சேர்ந்து நானுமே லாப்ஸ்டர் பிடிக்கலாம் கத்துக்கிட்டேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷா லாப்ஸ்டர் பிடிச்சிட்டு வந்து சுட்டு சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குன்னு இவ அப்படியே எப்பவும் போல ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்க ஹீரோவா சிரிச்சுட்டு ஜூரி பேசலாம் கேட்டா மொத்தமா இந்த உலகமே ஜூரிக்கு சொந்தமான இடம் மாதிரிதான் இருக்கு, ஏன்னா அவ போகாத இடம் இல்ல பார்க்காத ஆள்கள் இல்ல அவளுக்கு தெரியாத விஷயமும் இல்லையாட்டு இருக்கீங்க. ஆமா நான் நிறைய பேரை சந்திச்சிருந்திருக்கேன், நிறைய பேரை பிரிஞ்சு இருந்திருக்கேன், எனக்கு ஆனா ஒரு குடும்பம் இருக்குன்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், அது உங்க கூட வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கிடைச்சது, அத்தை மாமா தாத்தா என்னை எப்பவும் பார்த்துக்க நீங்க இதெல்லாம் நடிப்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறா. ஹீரோக்கா இப்படி இன்னசென்ட்டா பேசுற பிள்ளைய போய் சாய்ஸி நடிக்கிறான்னு சொல்றாளுங்கிற மாதிரிதான் அவ்வளவு கோவம் வந்திருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரவும் பணியும் போய் ஆரம்பிச்சிருதா, என்ன ஜூரி உன்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருக்கு, ஆமா என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவ பணி எல்லாம் புடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறா, அதுவும் பிடிக்கிறதுனா கையில பிடிக்கிறது இல்ல சரு சருன்னு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கா, இதோ புடிச்சிட்டேங்கிற, ஆனா எதுவுமே கையில சிக்கல, அவனா அவ கையை புடிச்சு இப்படி எல்லாம் பண்ணேன்னா பனி கிடைக்காது கைதான் வலிக்கும், கை இப்படி கூச்சி வச்சுக்கிட்டேன்னா அதுவாவே பனி உன் கையில விழுகுள்ளாங்க, ஐயா அதுவா விழுந்தா எப்படி நல்லா இருக்கும், நம்மளா புடிச்சாதான் நல்லா இருக்கும்னு அவ திரும்ப விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்க. எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது, எனக்கு நாளாக எங்க நான் சொல்லிட்டு இருக்க பொய்யெல்லாம் வெளியில வந்துருமோன்னு பயமா இருக்கு, எப்படி ஜூரியால் மட்டும் எத்தனை பொய் சொன்னாலும் அதெல்லாம் உண்மை மாதிரியே நடிக்க முடியுதுங்க, அது ரொம்ப சுலபம்னு இவ ஒரு ரூபாய் காயின் எடுத்து இந்த காயின் அப்படியே கைக்குள்ள நல்லா அழுத்தி வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய உண்மை நாள் இருக்கலாம், ஆனா அந்த அத்தனை உண்மையும் கைய மடக்கி காயின்குள்ள வச்சுட்டு நீங்க எதை மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொய் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப சுலபங்கவும். அப்படிதான் நீ எப்பவும் பொய் சொல்லுவியா, இல்ல எனக்கு வந்து சர்வசாதாரணமாவே பொய் வரும், உங்களுக்கு தான் இந்த ட்ரிக், இந்தாங்க அதுக்காகவே இந்த காயின் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன், உங்களுக்கு எப்பெல்லாம் பொய் சொல்லணும்னு தோணுதோ அப்ப இந்த காயினை பயன்படுத்திக்கோங்கிறா. அப்படி இவங்க வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஹீரோனா நல்லா தூங்கிட்டா, அவன் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சதே அவளை ஜப்பானுக்கு அனுப்புறத பத்தி தான், என்னமோ அவனுக்கு பிரியதை பத்தி இப்பவே பேசணும்னு தோணாதனால தான் விட்டு இருந்திருப்பான். இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காளா, அவளை கூட எழுப்பாம வீட்டு வாசலே பார வச்சுட்டு தூங்குற அவளையே பாத்துட்டு இருக்க. அந்த பக்கமா வர நம்ம லீஜோட கண்ணுல இது பட்டுருது. இதே மாதிரி ஹீரோவோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம ஹீரோயின் ஒரு முறை காருக்குள்ளேயே அவனையே பாத்துட்டு உட்காந்து இருந்திருப்பாள்ல, அதே சிச்சுவேஷன் ரிவர்ஸ்ல நடக்குது. அவனுக்கு ஹீரோவையும் பிடிச்சிருக்கு ஹீரோயினையும் பிடிச்சிருந்திருக்கு, யார நொந்துக்கிறனே தெரியல. நெக்ஸ்ட் இந்த சாய்ஸ் ஹீரோட வீட்டுக்கு வரா, அத்தைக்கும் அங்கிளுக்கு கல்யாணம் ஆக போதுல அவங்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணலான்னு டின்னர் செட் கொண்டு வந்திருக்கா. அங்க அத்தை அங்கிளும் ஒரு ஸ்பெஷல் ஜோடி கப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் அதுல உள்ள போட்டோ
பாத்தீங்கன்னா அத்தைக்கு செக்ஸியா ஒரு பொம்மை, அங்கிளுக்கு செக்ஸியா ஒரு பையன் பொம்மை. அது பார்த்தாலே ஒரு மாதிரி அவளுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா அவங்கள இது ஜூரி எங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண கப்புன்னு கூச்சமே இல்லாம அந்த கப்ல குடிச்சிட்டு இருக்கவும், இதைத்தானே நானும் சென் கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு. ஆனா அவர் கேட்கல. ஆனா இப்போ அவள மாதிரியே இங்க உள்ளவங்களையும் மாத்தி வச்சிருக்கான்னு அவளுக்கு கோமா வருது. இவ தாத்தாக்காகவும் அன்னைக்கே அவர் இனிப்பு பிடிக்காதுன்னு சொன்னதுனால இனிப்பு இல்லாத பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கா. தாத்தாவா இல்லம்மா என்னால இப்போதைக்கு இந்த பிரெட் சாப்பிட முடியாது, என் பேத்தி வரும்போதே எனக்கு எக் பிரெட் வாங்கிட்டு வரேன் இருக்கா, அதுக்கு நான் வயிற்றுல இடம் பண்ணி வச்சுக்கோன்னு இவளோட நிராகரிக்கவும் இவ கோபத்தோட உச்சத்துக்கே போய் ஹீரோ கொடுத்த வாக்குறுதியும் மறந்து போய் ஜூரிய பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறா. தாத்தாவா ஹீரோ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கவும் அவன் சாய்ஸியை மறைச்சிட்டே ஆமா தாத்தா இவ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஜூரி அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்திருக்காங்கவும். ஆனா சாய்ஸி நினைச்சிட்டு இந்த மாதிரி தாத்தா ஹீரோ மேல கோவப்படல, தன்னோட பேத்தியும் அவமானமால நினைக்கல. பாவம் எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் பேத்தி வளர்ந்திருக்கான்னு அவருக்கும் நினைக்கும் போதே அழுகையா இருக்கு. அத்தையும் அங்கிளும் ஹீரோன் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கனால அவர் ஹாப்பியான சூழ்நிலையில வளர்ந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவ மனசுக்குள்ள இவ்வளவு வலி இருந்திருக்கா, அதை காட்டிக்காம தான் நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவ சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கான்னு தெரிய வரவும் குடும்பமே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. சாய்ஸிக்கா சென் மட்டும் தான் அந்த பிள்ளை மேல இவ்வளவு பாசமா இருக்காருன்னு பார்த்தா இந்த மொத்த குடும்பமே அவ நடிப்புல முழுசா மூழ்கிடுச்சாட்டு இருக்கே. அவளை இவங்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ அவளை தனியா கூட்டு வந்து நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல சாய்ஸி, பெருசா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. இல்ல சென் நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் எப்படி நீங்க இந்த உண்மையை உங்க வீட்டுல இருந்து மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்குனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அதைத்தான் நானே சொல்லிட்டேங்க. ஆமா உண்மை என்னைக்கு நாள் வெளி வந்துதான் ஆகணும், ஆனா அதை நீ வந்து இப்படி போட்டு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி இங்க இருந்து போயிடு, நான் இதுக்கு மேல உன்கிட்ட பேச விரும்பல அப்படின்னு அவன் மூஞ்சியை காட்டவும் சாய்ஸியும் கிளம்பி போயிடுறா. தாத்தாக்கு அத்தைக்கு அங்கிளுக்குலாம் ஹீரோனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்தாலும் அதை அவகிட்ட காட்டிக்கிட்டா அவ வருத்தப்படுவாங்கிறதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம ஆனா முன்ன விடவே அதிகமான பாசம் கொடுக்குறாங்க. முன்னால இவ தானே அவங்க கூட விளையாடிட்டு இருப்பா, இப்ப அவங்களா இவ கூட விளையாடி இவ்வளவு அப்படி சிரிக்க வைக்கிறாங்க. ஹீரோ வேலை முடிஞ்சு வரவும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே அவங்களையே பாத்துட்டு இருக்க. அந்த பக்கமா வர தாத்தா சென் இப்ப ஜூரி உண்மையிலேயே நம்ம கூட சந்தோஷமா தானே இருக்கா, அதனாலதானே அவ அவ்வளவு அழகா சிரிக்கிறா. அப்படி சிரிக்கவும் அவ இன்னுமே அழகா தெரியறா தானங்க. ஆமா தாத்தா ஜூரி இப்ப உண்மையிலேயே சந்தோஷமாவும் இருக்கா, ரொம்ப அழகாவுமே இருக்கா அப்படின்னு எப்பவும் மாதிரி விளையாட்டுத்தனமா சொல்லாம இந்த முறை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறான். செக்ரட்டரி உனக்கு ஹீரோனோட ஃபேமிலி போட்டோ கிடைச்சிருந்துருக்கும்ல, அதை வச்சு ஜப்பானுக்கு போய் ஒரு வயசான தம்பதியர்ட்ட இந்த போட்டோல இருக்கிற சின்ன பொண்ணு அவங்க அப்பா பத்தி எதுவும் தெரியுமா, ஏன்னா அவங்கள கண்டுபிடிச்சா எங்க பாஸோட தொலைஞ்சு போன கசினை கண்டுபிடிக்க உதவியா இருக்குங்க. இந்த போட்டோல இருக்கிறது இவங்கள நாங்க பாத்துருக்கோம், பேரெல்லாம் ஞாபகம் இல்ல, அவங்க கொஞ்ச நாள் தான் இங்க ஜப்பான்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மா கூட சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ரொம்ப துருன்னு எங்க ஏரியால இருக்கிற எல்லா ஃபேமிலி கூடயுமே நல்ல மிங்கிளான பொண்ணு, அவளை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன அவங்க அப்பா தான் கொஞ்சம் பொய்யா பேசிட்டு அலைவாரு. நெல் எடுக்கிறதுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்க என்ன ஏதுன்னே தெரியல, மேபி அதுல அவங்க இறந்து கூட போயிருந்திருக்கலாம். சோ ஏற்கனவே இல்லாத ஒருத்தவங்களை வச்சு நீங்க தொலைஞ்சு போன ஒருத்தரை எப்படி தேட முடியும்? ஆக்சுவலா அந்த நெல் எடுக்கிறதுக்கு அப்புறமா தான் ஹீரோனும் அவளோட அப்பாவும் ஜப்பான்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அவங்கள பத்தி பெருசா இந்த ஃபேமிலிக்கு எதுவும் தெரியல. ஆனா அவங்க கொடுத்த தகவல் படி ஹீரோட ஃபேமிலியுமே அந்த நிலநடுக்கத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த உண்மையான கசினை தேடிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இருந்த கடைசி துருப்புச்சீட்டும் இப்போ அடைபட்டுருச்சு. அதனால இந்த முறை நெகட்டிவா தான் ஹீரோ சைட்ல ரிசல்ட் கிடைக்குது. ஹீரோனை அனுப்பிச்சு வைக்கலாம்னாலும் முடியல, உண்மையான கசினையும் தேடி பிடிக்க முடியல. நாளுக்கு நாள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டு போறாங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஒரு முடிவுக்கு வரான். அது என்ன டிஸ்கஸ் பண்றதுக்காக அவளை தனியா கூட்டிட்டு போய் ஜூரி நீ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கதானே அப்படிங்கவும் ஆமா அப்படிங்கிறாளா. உன்ன மாதிரியே தான் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தேடிட்டு இருக்க என்னோட கசின் கிடைக்கிற மாதிரி தெரியல, ஏன் நீ என் கசினா என் கூட இருந்துடக்கூடாதுங்க. சென் சார் நான் எந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தேன்னு தெரியும்ல, என்ன உங்களோட குடும்ப வாரிசு எடுத்துக்கிறதுக்கு உண்மையிலேயே உங்க மனசு ஒத்து வருதாங்க. எனக்கு தான் உன்னை பத்தி தெரியாத விஷயமே இல்லல்ல, நான் அப்படியே உன்னை முழுசா ஏத்துக்கிறேன். முழுசானா எப்படி என்ன உங்களோட லைஃப் லாங் கசினா பார்க்க போறீங்களா, அது உங்களால முடியுமா நான் பாவமா கேக்குறேன், ஏன்னா அவளால முடியாதாட்டு இருக்கு. ஹீரோவா ஹீரோயின் கொடுத்த அந்த காயின் எடுத்து கைக்குள்ள வச்சுட்டு ஒருவேளை நீ என்னோட கசினா இருக்கிறது எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா எனக்கும் எந்த ஆட்சேபனே இல்லைங்கிறான். நீங்க ரொம்ப சீக்கிரம் முடிவு எடுத்துட்டீங்க, என்னால அப்படி எடுக்க முடியாது, எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அவ எழுந்து போக ஹீரோவா அவன் கைக்குள்ள வச்சுக்கிற காயினை பார்த்துட்டே ஜூரி சொன்ன மாதிரி என்னதான் காயினை கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும் பொய் சொல்றது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த முறையும் நீ எனக்கு ஒரு பொய்யான ட்ரிக் சொல்லி கொடுத்துதான் ஏமாத்திருக்கேன், ஆனா தப்பு உன் மேல இல்ல என் மேலதான். என்ன அறியாமே நான் உன் மேல ஃபீலிங்ஸ் உருவாக்கிக்கிட்டேன். அது லேட்டா தான் எனக்கே தெரிஞ்சது, ஒருவேளை தெரியாமே இருந்திருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்க மாட்டிருக்குன்னு அவன் ஃபீல் பண்றதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.